நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. துதியினுடைய குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி லூக்கா 2வது அதிகாரம் வசனம் 14. லுக் சாப்டர் 2 verse 14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே இந்த பூமியில பாலகனாக பிறந்த போது பரம சேனையின் திரள் இந்தபடியான வாழ்த்துக்களை சொல்லி துதித்திருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த போது அந்த நாட்டுல வயல்வெளிகள்ல மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் மத்தியில தேவ தூதன் தோன்றி அவருடைய பிறப்பை பற்றி அறிவிக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த தூதனோடு கூட அந்த சமயத்துல பரம சேனையின் திரள் தேவ தூதனுடனே தோன்றி இந்த வார்த்தைகளை சொல்லி தேவனை துதித்து மகிமைப்படுத்துறாங்க. எப்பொழுதுமே தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற இடத்துல துதி உண்டாகும். அந்தபடியாக 400 வருஷ அமைதிக்கு பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே மண்ணில பிறந்த போது அவர் வெளிப்பட்ட மகிமைய பரம சேனையின் திரள் கூடி துதிக்கிறத இங்க நம்மால பார்க்க முடியுது. அந்தபடி இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. தேவன் தம்முடைய மகிமையில வெளிப்படும் போது அங்க சமாதானம் உண்டாகும். முக்கியமா அவர் பூமியில அருணோதயமா உதித்திருக்கிறாரு. அது மனுஷர் மேல இருக்கிற பிரியத்தை காண்பிப்பதற்காக. இதையே பரம சேனையின் திரள் சொல்லி துதிக்கிறாங்க. அந்தபடியாக தேவன் மகிமையில வெளிப்படும் போது அந்த இடத்துல நிச்சயமாக துதி உண்டாகும். அப்படிப்பட்ட துதிய வேதத்துல பல்வேறு இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். லூக்கா 19வது அதிகாரம் 38வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்துக்குள்ளார பவனி வராரு இல்லையா? அப்படி வரும்போது அங்கேயும் துதி உண்டாயிருக்கு. அந்த வசனத்தை பார்க்கும்போது கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். இப்படியான ஒரு துதி உண்டானதற்கான காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் நகருக்குள்ளார வெற்றி பவனி வராரு. தாவீது வம்சாவளியில வந்த ராஜாதி ராஜன் தாமே நகரத்திற்குள்ளார வரும்போது அங்க இருக்கிற திரள் கூட்ட சீஷர்கள் துதிக்க தொடங்குறாங்க. அப்போ பரிசேயர்ல சிலர் அவரை பார்த்து, போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும்னு சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அந்தபடியாக தேவன் மகிமையாக வெளிப்படும் போது அந்த இடத்துல கல்லுகள் கூட துதிகளை வெளிப்படுத்தும். அப்படியாக தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற இடத்துல துதியானது நிச்சயமாக உண்டாகும். இதுதான் என்றென்றைக்கும் பரலோகத்திலயும் உண்டாயிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனத்துல, அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துகள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். இப்படி பரத்தில் இருக்கிற தேவனுடைய மகிமை விளங்கும் போது வானத்திலும் பூமியிலும் பூமியில கீழே இருக்கிற யாவுமே அவரை மகிமைப்படுத்துகிற விதமா இருக்கு. தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் மிகுந்த துதியும் ஆர்ப்பரிப்பும் உண்டாயிருக்கும். அப்படியான துதி எழும்பும் போது தேவன் தாமே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராகவும் இருப்பாரு. இந்தபடியாகவே நாம் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி துதித்து மகிமைப்படுத்தும் போது அவர் தாமே நமக்கு தன்னை வெளிப்படுத்துவாரு. அவருடைய மகிமையை பார்க்க முடியும். அந்தபடியான மகிமையை நாம ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வதற்காகவே துதியின் உடைய அணிந்தவர்களாக அவரை கனப்படுத்தி துதிப்பவர்களாக இருக்கணும். அப்படி நாம துதிக்காத போது நம்மை சுற்றிலும் இருக்கிற மற்ற எல்லாமே அவரை மகிமைப்படுத்துகிற விதமா இருக்கும். கல்லு கூட தேவனை மகிமைப்படுத்த முடியும்னா உயிரோடு இருக்கிற நாம தேவனை எவ்வளவாக மகிமைப்படுத்தணும். அவரை மகிமைப்படுத்துகிற துதியானது நம்முடைய வாயில எப்பொழுதுமே காணப்படணும். அப்படியே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு அவருடைய சமாதானத்தை ஏற்று நடக்க முடியும். அதனாலதான் தேவ மைந்தன் மண்ணில பிறக்கும் போது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகணும்னு சொல்லி துதிக்கப்பட்டிருக்கு. அப்படி உன்னதத்தில் இருக்கிற தேவன் பூமியில சமாதானத்தை கொடுக்க விரும்புறாரு. நம்ம மேல பிரியமா இருக்க விரும்புறாரு. நாம என்ன செய்யணும்? அவரை மகிமைப்படுத்தி சதா காலமும் துதித்து கொண்டே இருக்கணும். நம்முடைய துதி ஓயக்கூடாது. அவரை துதிக்க துதிக்க இந்த பூமியில அவருடைய மகிமை வெளிப்படும். நம்முடைய எந்த நேரத்திலயோ எக்காலத்திலயும் அவரை துதி
துதிக்கும் போது பெரிய காரியங்கள் நடக்கும். இதை தாவீது ராஜா அறிந்து வைத்திருந்ததுனால்தான் எக்காலமும் அவரை ஸ்தோத்தரித்து எந்நேரமும் அவருடைய துதியை சொல்லி வந்தாரு. இப்படியாக நாம ஒவ்வொருவருமே அவரை துதிக்கிறவர்களாக காணப்படணும். அந்தபடியா நாம இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த வேத பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு உன்னதத்தில் இருக்கிற தேவனை துதித்து அவருடைய சமாதானத்தை ஏற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய மகிமை வெளிப்படும் போது உம்மை துதிக்காம ஒருவராலும் இருக்க முடியாது தகப்பனே. அந்தபடியாக உம்முடைய மகிமை வெளிப்படுவதற்காக ஒவ்வொரு நாளும் நாங்க உம்மை நோக்கி துதிக்கணும் தகப்பனே. தேவரீர் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய எங்களுக்கு தந்தருனீங்க. அதை அணிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்மை மகிமைப்படுத்தி துதிப்பவர்களாக நாங்க காணப்படணும் ராஜா. அப்படியாக திரள் கூட்டமாய் நாங்க உம்மை கூடி துதிக்க தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானம் உண்டாகட்டும், மனுஷர் மேல் பிரியம் உண்டாகட்டும் என்று அப்பா உம்மை நோக்கி துதித்து ஆர்ப்பரிக்கிறோம் ராஜா. தேவரீர் தம் மகிமையை வெளிப்படுத்த போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.